ஹாய் ஆல், வெல்கம் டு ரிதம் பியூட்டி ஸ்பாட். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆஸ்மி கொஸ்டின் நான் எனக்கு போட்டிருந்தேன். அது எதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னா, ஸோ உங்களோட சஜெக்ஷன் என்ன, உங்களோட நீட் என்ன, என்னோட க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸும் சரி, ரிதம் பியூட்டி ஸ்பாட்டும் சரி, அதோட நீட் உங்களுக்கு என்ன மாதிரி நான் அப்டேட் பண்ணணும், உங்களோட நீட் என்னன்றதுக்காக தான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாகவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அண்ட் ப்ரொஃபஷனலாகவும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் நான் பண்ணுறேன். நம்ம டேரெக்டாக வந்துட்டு கொஸ்டின்ஸ்குள்ளார போயிடலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து எப்படி எல்லாம் ஃபோக்கஸாக பண்ண முடியுது, உங்களுக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமாக இல்லையா மேம்? இல்லை, ஆக்சுவலி லைஃப் வந்து எப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிளாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஒர்க்கை வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறேன். ஸோ எனக்கு அதனால எதுவும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ்டாக தான் பண்ண முடியுது, எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இல்லை. இன்னொன்று டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தெல்லாம் ஃபோக்கஸ் வரணும் அப்படின்றதுக்காகவே ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் உண்டு. ஸோ ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, பிகாஸ் பிடிச்ச விஷயம் என்றைக்குமே கஷ்டமாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்க மேம், தேங்க்யூ. பட் உண்மையான தெரியல, 100% பர்ஃபெக்ட் உமன் மேம். நீங்கள் ஒன் டவுட் நான்வெஜ் சாப்பிடலாமா? பட் இந்த கொஸ்டின் ஏன் கிட்ட கேட்டிங்கன்றது எனக்கு தெரியல சத்தியமா. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னா ஓகே. இந்து சனாதன தர்மத்தில் நான்வெஜ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, ரெகுலேட்டட் இல்லை, நார்மலைஸ்டும் இல்லை, பேனும் பண்ணலை ஆக்சுவலி. பட் ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, நார்மல் ஃபுட்டும் இல்லை. நான்வெஜ்ன்றது நார்மலாக சாப்பிடலாமான்னு பார்த்தா டெய்லி ஹேபிட்டில் அது எடுக்கக்கூடாது. பட் ரெகுலைஸ்டும் இல்லை, ரெகுலைஸ்டாக வந்துட்டு இப்படி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியும் இல்லை. பட் பேனும் பண்ணலை, சில குலத்தவர் சில மாதிரி சாப்பிட்லாம், இந்த டேஸில் சாப்பிட்லாம் அப்படின்றது இந்து சனாதன தர்மத்திலேயே இருக்கு. பட் சுத்த சன்மார்க்க சங்கத்தோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இது வந்துட்டு வேரியேஷன் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது. பட் இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தா பெரிய ஆர்குமெண்ட் போகும். பட் என்ன கேட்டால் இந்து சனாதன தர்மத்தில் சாப்பிடலான்ட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து when will you have Japan chicken again on your cloud kitchen menu? ஓகே, ஆக்சுவலி இது நான் நெக்ஸ்ட் இந்த கமிங் சண்டே வந்துட்டு நான் மெனுவில் வந்துட்டு ஜப்பான் சிக்கன் ஆட் பண்ணிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஐக்கா கம்ப்ளீட் டீடைல்ஸ் அபவுட் மேக்கப் கிளாஸ் அண்ட் ஆரி ஒர்க் கிளாஸ் ப்ளீஸ். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸ் நான் எடுக்கிறது இல்லை, ஃபியூச்சரில் பார்ப்போம். மேக்கப் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இது வரையிலும் நான் இருந்த கோர்ஸ் ஃபீஸஸ் அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேலை. இப்போ வந்து சம்மர் ஆஃபர்களை நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேஷன் வந்துடும். கிட்ஸு ஃபேமிலி ஒர்க்கு எப்படி டைம் மெயின்டைன் பண்ணுறீங்க பிரியா? வாட் இஸ் யுவர் சீக்ரெட் இன் டைம் மெயின்டெனன்ஸ் ஃபார் த அபவுட் 3? ஸோ சீக்ரெட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்மளால ஃபோக்கஸ்டாகவும் ஹேண்டிலபிளாகவும் இருக்கும். அண்ட் பியூர் அண்ட் பியூர் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டால் தான் என்னால் வந்துட்டு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ண முடியுது. ஒர்க்கில் வந்துட்டு அவரோட கான்ட்ரிபியூஷனும் 50% மேலே. ஹவு டு கிரியேட் ரிதம் கிச்சன்? ஆக்சுவலி இது ரிதம் க்ளவுட் கிச்சன் கேட்குறீங்களா, இல்லை எப்படி ஜொமேட்டோவில் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறீங்களான்றது எனக்கு தெரியல. ஹவு டு கிரியேட் ரிதம் கிச்சன்? ஆக்சுவலி க்ளவுட் கிச்சன் தான்றதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ க்ளவுட் கிச்சன் அப்படின்றது வந்துட்டு க்ளவுட் கிச்சனோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி வேல ஹோட்டல் ஸ்டைலில் ஃபுட் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக ஹோம்மேட் ஸ்டைல் ஃபுட்டு தான் வந்துட்டு க்ளவுட் கிச்சனோட கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்தே வந்துட்டு ஒரு ஏர்னிங்ஸுக்காக. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இதில் ஒரு மெயின் திங். மற்றபடி நீங்கள் நார்மலாக நீங்கள் பிகாஸ் க்ளவுட் கிச்சன் வந்துட்டு டேஸ்ட்டை விட குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் ரிதம் க்ளவுட் கிச்சன் வந்துட்டு எப்படி வந்ததுன்னா, ஸோ எல்லாமே ரிதம் அப்படின்னா ஷாப் இருக்குது. ஸோ அதனால நம்ம அந்த பேரே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு கான்செப்டுவலாக வச்சுருந்தோம். க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் அப் பண்ண எப்படி ஐடியா வந்தது, எப்படி போகுது? ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் சீரியஸாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்தளவு போகும் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆன ஐடியா வந்தது அப்படின்னா, எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் ஒரு மெனு பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ அதை அப்படியே நான் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்றது நினைப்பேன். அண்டு என் ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு நான் குக் பண்ணி ஒரு ப்ரெசென்டபுளாக கொடுக்குறது அவருக்குமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவார். ஸோ அப்படி எனக்கு இன்னுமே அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப டீப்பாக போகும்னா ஓகே. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நான் ஸ்டேட்டஸ் போடும்போது கேட்பாங்க, எங்களுக்கு பார்சல் அனுப்புங்க, எனக்கு கொடுங்க, எப்படி ரெசிபி அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது சரி ஓகே ஏன் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிக்காக தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹலோ மேம், எப்படி உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது? யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட பேசலாம். அண்ட் இவ்வளோ பெரிய வேர்ட்ஸுக்கெலாம் டிசர்வான்றது தெரியல. பட் ஐ எம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ணா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்காங்கக்கா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும்.
நமக்கு நம்ம வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை, யாரோட சப்போர்ட்டுமே தேவையில்லை, நம்ம வேற லெவலில் சாதிக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, அந்த இடத்துல அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், ரிலேட்டிவ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யாரோட சப்போர்ட்டிவ் வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கணும், நம்ம நினச்சி ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் இருந்தாலும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும், சப்போர்ட் இல்லைனாலும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். பட் எனக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்ன்றது நான் எடுத்துக்கிட்ட விஷயம். அண்ட் அவரும் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொடுக்குற விஷயம். ஸோ நான் சில பேர்லாம் ஈகோ இருக்கும், ஸோ நிறைய கிளாஷஸ் இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ அதை விட அதிகமாக வந்துட்டு அவர் கொடுக்குற இடத்துல இருக்கிறாரு, அவர் கொடுக்குற மனப்பான்மையிலே இருக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். பட் ஹஸ்பண்ட் இல்லைனாலும், ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெருமாள் மட்டும்தான் அதிகமாக கும்பிடுவீங்களா மேம்? விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்படி படிச்சிங்க? தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். பிகாஸ் எனக்கு பெருமாள் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்குன்னு பெருமாள், சிவன், முருகர் அதெல்லாம் வேற வேறையான்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி சிவன், பெருமாள் எல்லாமே வந்துட்டு ஒரே பரம ரூபத்தில் வந்த சக்திகள். ஸோ இது ரெண்டுமே டிஃபர் இல்லை. இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வந்துட்டு பாப்பான்னு கூப்பிடுவோம், இல்லை பேர் வச்சு கூப்பிடுவோம், இல்லை கண்ணன் கூப்பிடுவோம், குட்டின்னு கூப்பிடுவோம். பட் சில பேருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன், அர்ஷிதாக்கு என்னோட பொண்ணு பேர் அர்ஷிதா. ஸோ நான் வந்து சீதா அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு டச்சிங் இருக்கும். பட் அவளோட பேர் அர்ஷிதா, பட் நான் சீதான்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு டச்சிங் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் அது அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரென்ஷியேட். முருகர், பெருமாள், கிருஷ்ணர், சிவனன் எல்லாமே ஒரே பரமரூபம் தான், ஒரே யூனிவர்ஸில் இருக்கிற ஒரே பரம்பொருள் தான். ஸோ அந்த பரம்பொருளுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் நேம் வச்சுருக்கோம். ஸோ எனக்கு பெருமாள்னு சொல்லும்போது அதில் ஒரு பெரிய டச்சிங் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நான் அதிகமாக வந்து பெருமாளை யூஸ் பண்ணி ப்ரேயர் இருக்கும், என்னோட ப்ரேயர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு சஹஸ்ரநாமம் எப்படி படிச்சிங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய கிளாஸஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலி இதில் சான்ஸ்கிரிட்டில் இருக்கும். இது வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் இருக்கும் சஹஸ்ரநாமமும் சரி, சிவதாண்டவமே சரி. ஸோ நம்ம வந்து அந்த லாங்குவேஜில் வந்துட்டு நமக்கு மீனிங்ஃபுல்லாக தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா மைண்டில் சீக்கிரமாக வந்துட்டு மெமரி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. அது வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கூட அனுப்பிச்சு விட்றேன். இன்னும் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் சொல்லுங்கள். சமையல் எல்லாமே சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லா ஃபுட்டையுமே. உங்கள் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப்பில் உங்களை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்களா அக்கா? இந்த கொஸ்டின் வந்து டிஃபால்ட் என்னோட ஒர்க்லேயும்ன்றது இல்லை. ஸோ எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் என்னோட லைஃப்பில் வந்து டிஸ்கரேஜ் மட்டும் இல்லை, டிசப்பாயிண்டட், டிஸ்ரெஸ்பெக்ட், ஸோ எல்லாத்தையுமே பர்சனல் லைஃப்லையும் சரி அண்ட் ப்ரொஃபஷனல்லையும் சரி எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ லைஃபோட எண்டு வரையிலுமே அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பெருசாக இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை. குக்கிங் ரெசிபி எல்லாம் சொல்லுவீங்களா மேம்? கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் பிரியாணி ரெசிபி கேட்டீங்க. ஸோ நான் 1 kgக்கான பிரியாணிக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன ரெசிபி வேணாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து அக்கா நீங்கள் லவ் மேரேஜா? பார்த்தா அப்படி தான் தெரியுது. கண்டிப்பாக ஆன்சர் சொல்லுங்க அக்கா. ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எஸ், நாங்கள் லவ் மேரேஜ் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கெஸ் பண்ணதுக்கு. அண்ட் இதை பேசணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஷார்ட் வீடியோ பத்தாது. ஸோ பார்ப்போம் நம்ம இன்னொரு நாள். க்ளவுட் கிச்சன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஐடியா சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி வீட்டில் இருக்கிற யார் வேணாலும் க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று பார்ட் டைமில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 9 to 5 ஒர்க் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் டைமில் கூட டின்னர் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ க்ளவுட் கிச்சன் வந்துட்டு ஜொமேட்டோவில் ஆட் பண்ணியும் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுதான் அந்த கொஸ்டின் தான் கேட்டுருக்கீங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கில் ஆட் பண்ணியும் பண்ணுறாங்க, அந்த ஏரியா கவர் பண்ணியுமே பண்ணுறாங்க. ஸோ க்ளவுட் கிச்சன்றது ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மேனேஜ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் பெருசாகவே இல்லை, இருக்காது. பட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு ரீசனபிளாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இது நிறைய க்ளவுட் கிச்சனை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க கொஸ்டினில். இதுக்கும் நான் ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். க்ளவுட் கிச்சன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ நமக்கு லாஸ் ஆகாமல் நம்ம எப்படி கொண்டு போகிறதுன்றதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எப்படி வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க க்ளவுட் கிச்சனை. ஸோ அதுக்கு எல்லாமே ஆப் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று இல்லை ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறீங்க, ஹோட்டல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. உங்களுக்கு மெயின் தேவையானது சர்டிஃபிகேட், சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். FSSI, ஆதார்,
அண்ட் பேன் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு அப்லோட் பண்ணுறதா இருக்கும். ஸோ ஆப்போட நேம் வேணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜில் போயிட்டு அங்கே பயோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு Zomato ஸ்விக்கி ஆப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆப்போட டீட்டெயில்ஸை வந்துட்டு அந்த லிங்க் நான் உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லாஸ்ட் அண்டு ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் வரும்னு. பட் இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல. இப்போ அழகாக இருக்க, வெயிட் லாஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருப்பேன், எப்போ வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்? ஆக்சுவலி ஒரு 1 இயராக சொல்லிட்டு தான் இருக்காரு. ஸோ சீக்கிரம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் கேட்டதையும் வந்துட்டு ஷுவராக பண்ணுறேன். சீக்கிரமாக ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட வந்து காமிப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே நான் அப்படி எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ரிப்ளை பண்ணியிருக்கேன். இனி ஏதாவது டவுட்னா கூட எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் ரியலி ரொம்ப தேங்க்ஸ் மேடம், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொல்கிற இன்ஸ்பிரேஷன் வேர்டுக்கெல்லாம் வந்துட்டு நான் டிசர்வாக என்னன்னு தெரியல, பட் இனி டிசர்வாக இருக்கிற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம். எனக்கு இன்புட்டும் கொடுத்துருக்கீங்க, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அந்த சஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ண பார்க்குறேன். அண்டு ஃபோக்கஸான ஒர்க் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நம்மளை வந்துட்டு ஒரு லைஃப் லேர்னிங்கில் கொண்டுட்டு போகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ லவ், இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ கொஸ்டின்ஸு அண்ட் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். பட் எல்லாமே வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிசர்விங்கான ஒரு லைஃபையும் ஒர்க்கையும் நான் லீட் பண்ண வேண்டியது ஹோப் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாய், தேங்க்யூ இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் ஆஃபரோட, நிறைய ஸ்பெஷல் நியூ லேர்னிங் அண்ட் அப்டேஷனோட நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். நான் எல்லாமே ஒரே மூலாதாரத்திலிருந்து வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பரம்பொருள். ஸோ அதை வந்து எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் இல்லை அதுக்கு. பட் நமக்கு நம்ம அது ஒரு பேரை வச்சு, நம்ம ஒரு சக்திக்கு வந்து ஒரு நேம் வச்சு அதுக்கு நம்ம ஒரு ப்ரேயர் கொடுக்குறோம். அப்படி வந்து எனக்கு பெருமாள் அப்படின்னும் பொழுது எனக்கு ஒரு டச்சிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் ஸோ மெனி கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி நான் ஆஸ்மி கொஸ்டின் போட்டது வந்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன டியூன் பண்ணிக்கிறதுக்கும் என்ன அப்டேஷன் எனக்கு தேவைப்படுது, உங்களோட நீட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆஸ்மி கொஸ்டின்ஸ் போட்டேன். பிகாஸ் அது வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கஸ்டமரோட நீட் என்னன்னு தெரிஞ்சால் தான், கிளைண்ட்ஸோட நீட் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே வந்துட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ உங்களோட நீட்ஸையும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஆஸ்மி கொஸ்டின்ஸ் போட்டது. ஸோ நிறைய பேர் பர்சனலாகவும் கேட்டிருக்கீங்க, ப்ரொஃபஷனலாகவும் கேட்டிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஏதாவது ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னமும் இதில் ஏதாவது சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா என்கிட்ட கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள், நான் ஷோர் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஏப்ரலில் வந்துட்டு ஆனிவர்சரி வரப்போகுது, ஷாப்போட ஆனிவர்சரி. ஸோ 3rd ஆனிவர்சரி வரப்போகுது. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட உங்களுக்கு அந்த மந்த் ரன் ஆகும். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் டு டேக் த ஆர்டர் கைஸ். அண்ட் இன் ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸோட உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் டு டேக் சர்வீசஸ் இன் ரிதம் பியூட்டி ஸ்பாட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஒன்ஸ் அகெயின். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ வெரி மச்.